அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வரும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ரத சப்தமி தினம் வர இருக்குங்க. அன்னைக்கு நாம செய்ய போகின்ற அதுவும் கணவருடைய வருமானம் அதிகரிக்க நாம் சொல்லுகின்ற முறையில இந்த எளிய வழிபாட்டினை நாம் எவ்வாறு செய்யலாம் என்பதை இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிறு அன்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ரத சப்தமி, அதுவும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு நம்ம கோதுமை எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு செம்பருத்தி பூவை உங்க கையில எடுத்து வச்சிருந்தாலே போதும். சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் நம்முடைய குடும்பத்திற்கு வந்தடையும். அந்த வழிபாட்டை எப்படி நம்ம செய்ய போகின்றோம் என்பதற்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமது சேனலையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி தகவல்களை மற்றும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப அந்த ரத சப்தமி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அதாவது சூரிய பகவான் அவதரித்த தினத்தை நாம சூரிய ஜெயந்தி என்றும் சொல்லுவோம். அதற்கு இன்னொரு பெயர் தான் ரத சப்தமி என்று அழைக்கப்படுது. அதுவும் இந்த ரத சப்தமியானது ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி நாள்தான் ரத சப்தமி என்று சொல்லப்படுது. அன்று நாம சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது சூரிய பகவானோட அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கும். அதுவும் சூரிய தேவனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் இந்த ரத சப்தமி நாள். அதுவும் கிரகங்களிலேயே மிகவும் சிறந்த ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எதுன்னா அது சூரியன் தான். இந்த சூரிய பகவான் ஆனவர் 7 குதிரைகளை கொண்டு பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர். யார் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில வெறும் இன்னல்கள் மற்றும் சறுக்கல்கள் மட்டுமே உண்டாகிக்கிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய மாற்றமே இல்லை, அடுத்தவங்க மாதிரியே நாமும் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல இந்த சூரிய தேவனின் ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருக்கணும். அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல சூரிய தேவனின் ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்ததாக இருந்தால் அவங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியுமாம். அதுவும் இன்றி அவங்களுக்கு அதிகாரம் பண்ற தன்மையானது ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும். கவர்மெண்ட் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி உண்டாகும். அதில் கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் அதிகமாகவே இருக்கும். அவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சீராக இருக்கும். கண் பார்வை தெளிவாக இருக்குமா. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கவும் செய்யும். அப்படியே இருக்கக்கூடிய இடத்திலும் அவங்களுடைய வேலையிலும் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்குமாம். இதைத்தான் சொல்லுவோம் சூரிய பகவானோட ஆதிக்கம் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருப்பதற்கான முக்கியமான அம்சங்கள். அதாவது இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய சூரிய பகவானோட அருளை பெறுவதற்கு அதிகமான வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி தான் ரத சப்தமி என்ற ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு நாள். சப்தம்னா 7 என்று சொல்லுவோம். அதாவது சப்த கன்னிகள் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். திதிகளில் 7வது திதியாக அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் வளர்பிறை மற்றும் அதற்கு பிறகு தேய்பிறை நாட்களில் 7வது நாளாக வரக்கூடிய இந்த 7வது திதியாக வரக்கூடியதுதான் இந்த சப்தமி திதி. இப்பதான் தை அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி நாள் வருவதற்கான தினத்தை நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது அந்த வளர்பிறை நாள்ல வரக்கூடிய 7வது நாள் சப்தமி திதியாத்தான் ரத சப்தமி என்று சொல்லப்படுது. அததான் சப்தமி திதி என்று நம்ம சொல்லுவோம். இந்த சப்தமி திதியானது ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணி 15 நிமிஷத்திற்கு ஆரம்பிச்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி 19 நிமிஷம் வரையும் இருக்குங்க. நம்ம பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள் என்றே சொல்லுவோம். அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான் அவதரித்த ரத சப்தமி வருவதற்கும் நாம் எல்லோரும் கொடுத்து வைத்திருக்கணும் என்று கூட நம்ம சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒரு சில வருஷத்துல மட்டும்தான் அமையும். அதுவும் நமக்கு இந்த வருஷமே அமைஞ்சிருக்கு. அதனால யாருமே இந்த ரத சப்தமி நாள தவற விட்டுடக் கூடாதுங்க. இப்ப ரத சப்தமி என்றால் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு சூரியன் உதயமாக கூடிய அந்த நேரத்துல அந்த சூரிய பகவானே பிறந்து வர்றாரு என்று நினைச்சு நம்ம 2 கைகளையும் குப்பி சூரிய பகவானை வணங்கணும். அதுவும் குடும்பத்தோட சூரிய நமஸ்காரம் செஞ்சாலே அந்த நாள் முழுக்க சூரிய பகவானோட ஆதிக்கமானது
உங்க குடும்பத்திற்கு கிடைச்சு விடும். அது இல்லாம நாம் அன்று செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகளும், வழிபாடுகளும் நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும். அது என்ன பரிகாரம் என்று பார்த்துடுவோம். அதுக்காக நம்ம கோதுமையையும், செம்பருத்தி பூவையும் வந்து வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இதற்கு வந்து உங்களுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு கோதுமை முழுசா வந்து தானியமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த கோதுமையானது எல்லோருடைய வீட்டிலும் வந்து தினமும் நம்ம யூஸ் பண்ற ஒரு தானியம் தான். அடுத்து செம்பருத்தி பூ வந்து ஒற்றை அடுக்கு செம்பருத்தி பூவா வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கான நேரம்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல செய்யலாம். ஏன்னா சூரியன் அப்பதான் வந்து உதிச்சு வருவாரு. நல்லா பளிச்சுன்னு தெரிவாங்க. அந்த நேரத்துல பண்ணக்கூடியது தான் இந்த பரிகாரம். அந்த நேரம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க மாலை ஒரு 5 மணிக்குள்ள, அதுவும் இருட்டாவதற்குள்ள இந்த பரிகாரத்தை வந்துட்டு பண்ணிடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் எப்போதுமே மதியம் 12:30லிருந்து 1:30 மணி வரைக்கும் தான் யமகண்டம் வரும். மாலை நேரத்துல 4:30லிருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் வந்து இருக்குது. அதனால காலையில ஒரு 7:30லிருந்து 8:30 மணி வரைக்கும் வந்துட்டு நல்ல நேரமா இருக்கு. அதுவும் இல்லைன்னா ஒரு 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் வந்துட்டு நல்ல நேரம் வந்து இருக்குங்க. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல பரிகாரம் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. அதுவும் ஏதாவது இந்த 2 நேரத்துல நீங்க சூரியன் வந்து தெரிகின்ற டைம்ல உங்களுடைய பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, சின்னதான ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கலாம். அதன் மேல ஒரு கைப்பிடி அளவு அந்த கோதுமையை பரப்பி வச்சுக்கணும். அதற்கு மேல இந்த செம்பருத்தி பூக்களை அப்படியே வந்து வச்சுக்கணும். இந்த 2 பொருட்களையும் நீங்க தட்டு மேல வச்சுக்கலாம். அதற்கு அப்புறமா நம்முடைய குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும் வந்துட்டு வேண்டிக்கலாம். அப்புறமா அந்த தட்ட அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, உங்க வீட்டில் இருந்து எந்த சைடுல வந்துட்டு பார்த்தால் சூரிய பகவான் வந்து தெரிகிறாரோ, அங்க இந்த தட்ட அப்படியே நீங்க உங்க தலைக்கு மேல உங்க 2 கைகளால ஏந்திக்கிட்டு சூரிய தேவனை பார்த்து, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்க வேண்டும். ஆரோக்கியம் மேம்படணும்னு மனதளவுல வேண்டி பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கோங்க. சூரிய பகவானோட காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி தெரியல அப்படின்னா, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே நமக அப்படின்னு சொல்லி உங்களால எவ்வளவு முறை வந்துட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க வந்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கான வேண்டுதலை நீங்க சூரிய பகவான் கிட்ட வந்துட்டு வைங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா கணவருடைய வேலை வந்து நிரந்தரமாக இருப்பதற்கும், அவங்களுடைய வருமானம் வந்துட்டு உயர்வதற்கும், வேலைக்கு முயற்சி பண்றவங்களா இருந்தா அவங்களுக்கு வேலை வந்து எளிதில் கிடைக்கவும், இந்த மாதிரியான எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவரும் இந்த பரிகாரத்தை வந்து பண்ணலாம். அதாவது இந்த சூரிய பகவான் ஆதிக்கம் நமக்கு கிடைக்கும் போது பல்வேறு பதவி உயர்வும் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரியான வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கும். அதாவது இந்த யோகத்தை ஏற்படுத்தி தருவதுதான் இந்த வழிபாடு. அதே போல சூரிய பகவான் நமக்கு உடல் அளவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் தீர்ப்பதற்கான வழிகளை வந்துட்டு வகுப்பவர். ஆரோக்கியத்தை வாரி வழங்கக்கூடியவர். அதுவும் குடும்பத்துல யாருக்காச்சும் உடல்நிலை வந்து பிரச்சனை இருக்கும், தீராத நோய் இருக்கும், இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுதுன்னா, வேலை பார்க்கும் இடத்துல இல்லைன்னா தொழில வந்து அதிகாரம் மற்றும் பதவி மதிப்பு வந்து நம்மளை தேடி வரும். அதோடு தந்தையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து தீரும். கண் பார்வை குறைபாடு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் வந்து இது ஒரு சிறந்த தீர்வா வந்துட்டு இருக்கும். இதனால உங்க முகத்துல ஒரு ஒளிமயம் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதுவும் அடுத்தவங்க உங்க முகத்தை பார்த்தால் நீங்க ஏதோ சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள முகத்துல இருக்கிறதா அவங்களுக்கு அப்படி வந்து தோணும். அது மூலியமா பல பொறுப்புகள் உங்ககிட்ட வந்து சேரும். இந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாம் இந்த பரிகாரத்தையே போய் வந்துட்டு சேரும். அதனால இந்த பரிகாரத்தை செய்து சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பவும் அந்த தட்டை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து விடுங்க. அதற்கு மறுநாள் எடுத்து கவர்ல போட்டுட்டு நீங்க வந்து அதை ஓடுற தண்ணியில வந்துட்டு விட்டுடலாம். இல்லைன்னா குருவிகள், காக்கைகள், எறும்புகள் இப்படி வந்து அதுக்கு உணவாக வந்து நம்ம போட்டுடலாம். ஆனால் இதை மட்டும் மறக்காம ரத சப்தமி வரக்கூடிய ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. என்றென்றுமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றம் மட்டுமே வந்துட்டு கிடைக்குங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.